ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீக் டைம் டேபிளில் உங்களுக்கு இந்த சாப்டர் இருந்தது இல்லையா? ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா உங்களோட பார்ட் டெஸ்ட் நீங்கள் எழுதிடலாம். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். Since the dawn of civilization, there have been many attempts to classify living organisms. It was done instinctively, not using criteria that were scientific, but born out of a need to use organisms for our own use for food, shelter and clothing. ஸோ என்னன்னா, நம்ம சொசைட்டி டெவலப் ஆக ஆரம்பித்த காலகட்டத்தில் டான் ஆஃப் சிவிலைசேஷன். டான்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடியல் அப்படின்னு மீனிங். டான் அப்படிங்கிறதுக்கு விடியல் அப்படின்னு மீனிங். ஸோ நம்ம சொசைட்டியோட டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்த காலகட்டத்தில் லிவிங் ஆர்கானிசத்தை குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. பட் இந்த கிளாஸிஃபிகேஷன் சயின்டிஃபிக் க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி இல்லாமல் ஓன் யூசஸ்க்கான கிளாஸிஃபிகேஷனாக இருந்துச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணது யார்? ஹியூமன். ஸோ எப்போவுமே ஹியூமன் தன்னோட தேவைகளுக்காக தான் எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓன் யூஸ், ஃபுட், ஷெல்டர், கிளாத்திங், உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த யூசஸ்க்காக தான் இந்த ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஆரம்ப காலகட்டத்தில். Aristotle was the earliest to attempt a more scientific basis for classification. ஸோ முதல்ல ஆர்கானிசத்தை சயின்டிஃபிக்கலி கிளாஸிஃபை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். கொஷின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட். அரிஸ்டாட்டில் வாஸ் தி earliest to attempt a more scientific basis for classification. He used simple morphological characters to classify plants into trees, shrubs and herbs. ஸோ இவர் பிளான்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், அதாவது அந்த பிளான்ஸோட வெளிப்புற தோற்றத்தில் இருக்கிற கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணார். எப்படி கிளாஸிஃபை பண்ணார்? ட்ரீஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். ட்ரீஸ் அப்படின்னா பெரிய பெரிய மரங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற பெரிய மரங்கள். பட் இந்த ஷ்ரப், ஹெர்ப்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஷ்ரப் அப்படின்னா புதர் செடிகள், அதாவது இது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும். லைக் இந்த ரோஸ், துளசி, ஜாஸ்மின் இந்த மாதிரியான செடிகள் இருக்குல்ல, இதுதான் ஷ்ரப். ஹெர்ப் அப்படின்னா குட்டி செடிகள், இந்த புல்லுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஹெர்ப். ஓகேவாப்பா? He also divided animals into two groups, those which had red blood and those that did not. ஸோ இவர் அனிமல்ஸை எப்படி டிவைட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 குரூப்ஸாக டிவைட் பண்ணார். ஒன்று ரெட் பிளட் செல் இருக்கிறது, இன்னொன்று ரெட் பிளட் செல் இல்லாதது. இந்த மாதிரி அனிமல்ஸை இவர் கிளாஸிஃபை பண்ணார். In Linnaeus time, a two-kingdom system of classification with Plantae and Animalia kingdoms was developed that included all plants and animals respectively. ஸோ லின்னேயஸ் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்டே அண்ட் அனிமாலியா. இவர் என்ன பண்ணாருன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பிளான்ட்ஸையும் பிளான்டே அப்படிங்கிற கிங்டமில் வச்சார். அதே மாதிரி எல்லா அனிமல்ஸையும் அனிமாலியா அப்படிங்கிற கிங்டமில் வச்சார். This system did not distinguish between the eukaryotes and prokaryotes, unicellular and multicellular organism, photosynthetic and non-photosynthetic organism. ஸோ லின்னேயஸோட 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் யூகேரியாட்ஸ் அண்ட் ப்ரோகேரியாட்ஸை வேறுபடுத்தி காட்டாமல் ஒரே கிங்டமில் வச்சுட்டாரு. யூகேரியாட்னா என்னது? ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிறது. கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ், யூ அப்படின்னா ட்ரூ. யூகேரியாட்ஸ் அப்படின்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிறது. ட்ரூ நியூக்ளியஸ்னால் என்ன? அந்த நியூக்ளியஸை சுற்றி மெம்ப்ரேன் இருக்கிறது, நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்கும், அப்புறம் நியூக்ளியோலஸ் இருக்கும், குரோமாட்டின் ரெட்டிகுலம் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ட்ரூ நியூக்ளியஸ். அதுவே ப்ரோகேரியாட்னா என்னது? ட்ரூ நியூக்ளியஸ் இல்லாதது. நியூக்ளியாய்டு இருக்கும், பட் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ இந்த ரெண்டையும் அவர் வேறுபடுத்தி பார்க்கல. அதே மாதிரி யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்தையும் அவர் வேறுபடுத்தி பார்க்காம ஒரே கிங்டமில் வச்சுட்டார். யூனிசெல்லுலார் அப்படின்னா ஒரே ஒரு செல்லால் ஆயிருக்க ஆர்கானிசம். மல்டி செல்லார் அப்படின்னா நிறைய செல்களால் ஆன ஆர்கானிசம். ஸோ இதையும் இவர் டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டல. அதே மாதிரி ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் நான் ஃபோட்டோசிந்தட்டிக்கையும் இவர் டிஃப்ரெண்ட் பண்ணலை. ஃபோட்டோசிந்தட்டிக்னா என்ன? சன்லைட்டை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதிலேருந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபோட்டோசிந்தட்டிக். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதே படிங்க. ஓகே, க்ரீன் ஆல்கே. நான் ஃபோட்டோசிந்தட்டிக்னா என்ன? இவங்க சன்லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஏன்னா சன்லைட்டை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்ற முடியாது இவங்களால். ஸோ இவங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து ஃபுட்டை எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸையும் இவர் வேறுபடுத்தி காட்டலை இவரோட கிங்டமில்.
Classification of organisms into plants and animals was easily done and was easy to understand, but a large number of organisms did not fall into either category. ஸோ இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது. ஆனால் நிறைய நம்பர் ஆஃப் ஆர்கானிசம், லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் வந்து இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளேயும் வரல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபங்கைக்கு வந்து செல்வால் இருக்கும். ஓகே, அப்போ செல்வால் இருக்குன்னா பிளான்ஸில் வைக்கலாம்னு யோசிச்சோன்னா அது வந்து நான் ஃபோட்டோசிந்தட்டிக். பிளான்ஸ் எல்லாமே ஃபோட்டோசிந்தட்டிக். அப்போது இந்த ஃபங்கையை நம்ம பிளான்ட் கிங்டம்லேயும் வைக்க முடியாது, அனிமல் கிங்டம்லேயும் வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கானிசம் ரெண்டு கேட்டகரிலையும் ஃபாலோ ஆகாமல் இருந்துச்சு. Hence, the two kingdom classification used for a long time was found inadequate. ஸோ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்து போதுமானதாக இல்லை அப்படின்றாங்க. எதனாலனா இதுதான், லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் வந்து ரெண்டு கேட்டகரிலையுமே வரல, கரெக்டாக. ஸோ அதனால் வந்து இது inadequate அப்படின்னு சொல்கிறாங்க. Besides gross morphology, a need was also felt for including other characteristics like cell structure, nature of wall, mode of nutrition, habitat, methods of reproduction, evolutionary relationships, etc. அதாவது ஒட்டு மொத்தமாக மார்ஃபாலஜி கேரக்டர்ஸை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது ஒரு சைடு இருந்தாலும் இன்னும் சில அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தோன்னா செல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் வால். நேச்சர் ஆஃப் வால்னா என்னது, அந்த செல் வால் வந்து எதனால் ஆயிருக்கு, இந்த கைட்டின் செல்லுலோஸ் அப்படின்னு படிக்கிறோம்ல, அதுதான். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னா ஆட்டோட்ராஃபிக் ஹெட்ரோட்ராஃபிக் இருக்குல்ல, அதுதான் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஹேபிடேட் அப்படின்னா வளர்கிற இடம் இல்லைனா வாழ்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு பிளான்ட் வந்து தண்ணிக்குள்ளே வளர்ந்துச்சு, இல்லை ஒரு அனிமல் தண்ணிக்குள்ளே வாழ்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அக்வாட்டிக் பிளான்ட், அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹேபிடேட் அப்படின்னா வளர்கிற இடம் அல்லது வாழ்கிற இடம், சரியா. மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனா இல்லை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். இது என்னென்னா எந்த ஆர்கானிசத்திலிருந்து எந்த ஆர்கானிசம் எவல்வ் ஆச்சு, அதுதான் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், சரியா. ஸோ இந்த கேரக்டர்ஸும் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. Classification systems for the living organisms have hence undergone several changes over the time. ஸோ இந்த லிவிங் ஆர்கானிசத்தோட கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து காலப்போக்கில் நிறைய சேஞ்சஸ் நடந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. Though plant and animal kingdoms have been a constant under all different systems, the understanding of what groups or organisms be included under these kingdoms have been changing. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஆர்கானிசத்தை இந்த பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம்னு நம்ம ஆட் பண்ணணும், எந்த ஆர்கானிசத்தை ரிமூவ் பண்ணணும், இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் நம்ம பண்ணுறோமே தவிர்த்து இந்த பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The number and nature of other kingdoms have also been understood differently by different scientists over the time. காலப்போக்கில் நிறைய டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் இந்த பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டமை தவிர்த்து வேறு சில கிங்டம்ஸும் என்ன பண்ணாங்க, இன்க்ளூட் பண்ணாங்க. அதை தான் இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அடுத்தது R.H. Whittaker proposed a 5 kingdom classification. ஸோ லின்னேயஸ்க்கு அப்புறமா R.H. Whittaker என்ன பண்ணுறாருன்னா 5 kingdom classification கொடுக்குறாரு. The kingdoms defined by him were named Monera, Protista, Fungi, Plantae and Animalia. ஸோ இவரோட 5 kingdom classification என்னென்னு பார்த்தீங்கன்னா Monera, Protista, Fungi, Plantae and Animalia. The main criteria for classification used by him include cell structure, body organization, mode of nutrition, reproduction and phylogenetic relationships. ஸோ இவர் என்னென்ன க்ரைட்டீரியாவை வச்சு இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல செல் ஸ்ட்ரக்சர், அடுத்தது பாடி ஆர்கனைசேஷன். பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்னா செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷனா இல்லை டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷனா இல்லை ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷனா, இதுதான் வந்து பாடி ஆர்கனைசேஷன். மேலே டேபிளில் பார்ப்போம், ஓகே, வெயிட் பண்ணுங்கள். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஆட்டோட்ராஃபிக்கா ஹெட்ரோட்ராஃபிக்கா, அதுதான் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ரீப்ரொடக்ஷன்னா ஏசெக்சுவல், செக்ஷுவல். அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ்க்கு இடையில இருக்கிற எவல்யூஷனரி கனெக்ஷனை சொல்கிறது தான் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். அதாவது எந்த ஆர்கானிசத்துலேருந்து எந்த ஆர்கானிசம் வந்துச்சு, இப்போ நம்ம சொல்கிறோம்ல குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கனெக்ஷனை சொல்கிறது தான் வந்து என்னது, ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். Table 2.1 gives a comparative account of different characteristics of the 5 kingdom. இப்போ இந்த டேபிள் பார்க்கலாம்.
ஓகே, இப்போ இந்த டேபிள் பாருங்கள். மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா இருக்குது. இந்த செட் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செல் டைப், அதாவது ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொனிரா வந்து ப்ரோகேரியாட். ப்ரோகேரியாட்னா என்ன? ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. யூகேரியாட்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிறது. ஸோ மொனிரா மட்டும்தான் ப்ரோகேரியாட். புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா இது எல்லாமே யூகேரியாட். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக படிக்கணும், சரியா? அடுத்தது செல்வால். செல்வால் பார்த்தீங்கன்னா மொனிராவில் நான் செல்லுலோஸ் இருக்காது. ஆனால் செல்வாலில் பாலிசாக்கரைட் ப்ளஸ் அமினோ ஆசிட் இருக்கும், சரியா? ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது புரோட்டிஸ்டா ப்ரெசன்ட் இன் சம். ஸோ ஒரு சில புரோட்டிஸ்டாவில் செல்வால் இருக்குது, ஒரு சில புரோட்டிஸ்டாவில் செல்வால் கிடையாது. அடுத்தது ஃபங்கை. ஸோ ஃபங்கையில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் இருக்குது, செல்வால் வந்து ஃபங்கையில் இருக்குது. எதனால் ஆயிருக்கு? கைட்டினால் ஆயிருக்கு, சரியா? அடுத்து பிளான்டேல கண்டிப்பாக இருக்கும் ப்ரெசன்ட். எதனால் ஆயிருக்கு? செல்லுலோஸ். ஓகே, ஸோ ஃபங்கையில் வந்து கைட்டின், செல்வால் வந்து கைட்டினால் ஆயிருக்கு. பிளான்டேல வந்து செல்லுலோஸ்னால ஆயிருக்கு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அனிமாலியாவில் கிடையாது, செல்வால் அனிமல்ஸ்க்கு கிடையாது. ஓகேவா? ஓகே, அடுத்தது நியூக்ளியர் மெம்ப்ரேன். நியூக்ளியர் மெம்ப்ரேன்னா என்னது? நியூக்ளியஸை சுற்றி இருக்கிறது. அப்போது நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்கணும்னா முதல்ல நியூக்ளியஸ் இருக்கணும்ல. மோனிரா வந்து ப்ரோகேரியாட், நியூக்ளியஸ் இருக்காது. அப்போ எப்படி நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்கும்? இருக்காது, ஆப்சென்ட். மற்ற எல்லாமே யூகேரியாட், அப்போது நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்கும், சரியா? அடுத்தது பாடி ஆர்கனைசேஷன். மொனிரா பார்த்தீங்கன்னா செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன், அதே மாதிரி புரோட்டிஸ்டாவும் செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன். பட் ஃபங்கை பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் அண்ட் லூஸ் டிஷ்யூ. ஓகேவா? அடுத்து பிளான்டேல பார்த்தோம் அப்படின்னா பாடி ஆர்கனைசேஷன் வந்து டிஷ்யூ, ஆர்கன் ரெண்டுமே இருக்குது. அனிமாலியாவில் டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம். இப்போ நம்ம பாடி இருக்குல்ல, டிஷ்யூஸ், அதுக்கப்புறம் டிஷ்யூ சேர்ந்த ஆர்கன், அப்புறம் ஆர்கன் சிஸ்டம் இருக்குல்ல. ஸோ அது வந்து அனிமாலியா. ஓகேவா? அடுத்து மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் மொனிராவில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோட்ராஃபிக்கும் இருக்குது, ஹெட்ரோட்ராஃபிக்கும் இருக்குது. ஆட்டோட்ராஃபிக்னா என்னது? தங்களோட ஃபுட்டை வந்து தானே தயாரிச்சிருக்கிறது வந்து ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ரோட்ராஃபிக் அப்படின்னா ஃபுட்டுக்காக மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது. ஓகே, ஆட்டோட்ராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா கீமோசிந்தட்டிக் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் ரெண்டுமே இருக்குது. கீமோசிந்தட்டிக் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைட், அமோனியா இந்த மாதிரியான இன்ஆர்கானிக் மேட்டர்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டாங்கன்னா அது கீமோசிந்தட்டிக். ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னா சன்லைட்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக். ஓகே, ஹெட்ரோட்ராஃபிக்கில் சாப்ரோஃபைட்டிக் அண்ட் பாராசைட்டிக் ரெண்டு இருக்குது. சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா டெட் அண்ட் டீகேயிங் பிளான்ட் அனிமல்ஸ்லேருந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது சாப்ரோஃபைட்டிக். பாராசைட்டிக் அப்படின்னா ஒட்டுண்ணி, விச் மீன்ஸ் லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே ஹோஸ்ட்டாக வாழ்ந்து அதிலேருந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது. ஓகே, அடுத்து புரோட்டிஸ்டாவில் பார்த்தோன்னா ஆட்டோட்ராஃபிக், ஹெட்ரோட்ராஃபிக் ரெண்டுமே இருக்குது. ஆட்டோட்ராஃபிக்கில் ஃபோட்டோசிந்தட்டிக். அடுத்து ஃபங்கை வந்து ஹெட்ரோட்ராஃபிக், சாப்ரோஃபைட்டிக் அண்ட் பாராசைட்டிக் இருக்குது. பிளான்டே வந்து ஆட்டோட்ராஃபிக் தான், அது வந்து ஃபோட்டோசிந்தட்டிக். ஓகேவா? அனிமாலியா வந்து ஹெட்ரோட்ராஃபிக், ஹோலோசாயிக் அண்ட் சாப்ரோஃபைட்டிக். ஹோலோசாயிக் அப்படின்னா வாய் வழியாக ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அதிலேருந்து நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு மிச்ச வேஸ்ட்டை வந்து எலிமினேட் பண்ணுறது. லைக் நம்ம பாடி அப்படி தானே இருக்குது, நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணதில்ல, அதுதான் ஹோலோசாயிக். ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து நல்லா படிச்சிருங்க. ஓகே, the 3-domain system has also been proposed that divides the kingdom Monera into 2 domains, leaving the remaining eukaryotic kingdoms in the 3rd domain and thereby a 6 kingdom classification. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனுக்கு அப்புறமா 3 டொமைன் சிஸ்டம் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. இந்த 3 டொமைன் சிஸ்டமில் மொனிராவை 2 டொமைனாக பிரிச்சுட்டாங்க. மொனிரா அப்படிங்கிற கிங்டத்தை 2 டொமைனாக பிரிச்சுட்டாங்க. மற்ற 4 கிங்டமையும் சேர்த்து ஒரு டொமைனாக வச்சுட்டாங்க. ஸோ தட் 3 டொமைன் சிஸ்டம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த 3 டொமைன்ஸ் மொத்தமாக சேர்த்து 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்துட்டு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அதை நம்ம வந்து ஹையர் கிளாஸஸில் படிப்போம். எப்படி 6 கிங்டம்னு கேட்டிங்கன்னா, மொனிராவை 2 டொமைனாக பிரிச்சிருக்காங்கல்ல, இந்த 2 டொமைனில் ஒவ்வொரு கிங்டம் இருக்குது. ஸோ தட் 2 கிங்டம். 3rd டொமைனில் நம்மளுக்கு 4 கிங்டமாக இருக்கா? ஸோ மொத்தமாக சேர்த்து 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஓகேவா? Let us look at this 5 kingdom classification to understand the issues and consideration that influenced the classification system. ஸோ இப்போ நம்ம இந்த 5 kingdom classification எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். Earlier classification systems included bacteria, blue-green algae, fungi, mosses, ferns, gymnosperm and the angiosperm under plants. Earlier classificationனா என்னது? லின்னேஸ் ப்ரப்போஸ் பண்ண அந்த 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், அதுதான் இயர்லியர் கிளாஸிஃபிகேஷன் நீங்கள் சொல்கிறாங்க. ஸோ அதில் அவர் என்ன பண்ணார்? இந்த பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, ஃபங்கை, மாசஸ், ஃபர்ன்ஸ், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் எல்லாத்தையும் சேர்த்து பிளான்ஸில் வச்சுட்டார்.
ஸோ நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த ஃபங்கை வந்துட்டு செல் வால் இருக்கும், பட் அது நான் ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னு சொன்னேன். இது எப்படி பிளான்ட்ல வச்சாரு? இங்க பாருங்க, the character that unified this whole kingdom was that all the organisms included had a cell wall in their cell. எதனால இது எல்லாத்தையும் பிளான்ட்ல வச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா ஆர்கானிசத்துக்கும் செல் வால் இருக்கிறதுனால பிளான்ட்ல வச்சுட்டாரு. பட் ஃபங்கை பாக்டீரியாலாம் பார்த்தோன்னா, அந்த ஃபங்கையில் வந்துட்டு செல் வால் இருந்தாலும் அது நான் ஃபோட்டோசிந்தட்டிக்ல, அதை எப்படி பிளான்ட்ல வைக்கலாம்? அதே மாதிரி பாக்டீரியா பார்த்தீங்கன்னா அதுக்கு நியூக்ளியஸே கிடையாது, அது வந்து ப்ரோகேரியாட். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாரு, பிளான்ட்ஸில் வச்சுட்டாரு. இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள், திஸ் பிளேஸ் டுகெதர் குரூப்ஸ் விச் வைட்லி டிஃபர்ட் இன் அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இவர் வந்து செல்வா இருக்கிறதுனால எல்லாத்தையும் பிளான்ட்டில் வச்சுட்டாரு. பட் அதோட அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. It brought together the prokaryotic bacteria and the blue-green algae with other groups which were eukaryotic. ஸோ இவரோட அந்த எல்லாத்தையும் பிளான்ட்ஸில் வச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே ரெண்டையும் யூகேரியாட் கூட சேர்த்து வச்சுட்டாரு. Okay, it also grouped together the unicellular organisms and the multicellular ones. Say for example, Chlamydomonas and Spirogyra were placed together under algae. ஸோ இதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணிட்டான்னா, யூனிசெல்லார் அண்ட் மல்டிசெல்லாரை சேர்த்து ஒரே இடத்துல வச்சுட்டாரு. கிளாமிடோமோனாஸ் வந்து யூனிசெல்லார், ஸ்பைரோகைரா மல்டிசெல்லார், ரெண்டையுமே சேர்த்து ஆல்கேல வச்சுட்டாரு. The classification did not differentiate between the heterotrophic group fungi and the autotrophic green plants. ஸோ இவர் ஹெட்ரோட்ரோஃபிக் ஆட்டோட்ரோஃபிக் இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. Though they also showed a characteristic difference in their walls composition. என்னதான் ஃபங்கைக்கு வந்துட்டு செல்வால் இருந்தாலும் அதோட கம்போசிஷன் விச் மீன்ஸ் செல்வால் எதனால் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. நம்ம மேலே பார்த்தோம்ல, ஃபங்கையோட செல்வால் வந்து கைட்டினால் ஆயிருக்கு, ஆனால் பிளான்ட்ஸோட செல்வால் வந்து செல்லுலோஸ்னால ஆயிருக்கும். ஓகே, the fungi had chitin in their walls while the green plants had a cellulosic cell wall. So ஃபங்கையோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் அண்ட் க்ரீன் பிளான்ஸோட செல் வால் வந்து செல்லுலோசிக் செல் வால். ஓகேவா? வென் சச் கேரக்டரிஸ்டிக்ஸ் வேர் கன்சிடர்ட், த ஃபங்கை வேர் பிளேஸ்ட் இன் அ செப்பரேட் கிங்டம் ஃபங்கை. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி ஃபங்கையை செப்பரேட் கிங்டம் ஃபங்கைன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரியான சில ரீசன்ஸ்னால தான் வந்து என்ன பண்ணாங்க, 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஆல் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வேர் குரூப்ட் டுகெதர் அண்டர் கிங்டம் மொனிரா அண்ட் தி யூனிசெல்லார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வேர் பிளேஸ்ட் இன் கிங்டம் ப்ரோட்டஸ்டா. ஸோ ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் எல்லாத்தையும் கிங்டம் மொனிராவில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அண்ட் அதே மாதிரி யூனிசெல்லார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசத்தை கிங்டம் ப்ரோட்டஸ்டாவில் வச்சுட்டாங்க. இங்கே நல்லா பாருங்கள், யூனிசெல்லார் யூகேரியாட்டிக். ஓகேவா? நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு மட்டும் படிச்சுட்டு போயிடுவீங்க. பட் யூனிசெல்லுலார், ஓகேவா, ஆப்ஷனில் யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. பட் ப்ரோட்டஸ்டாவில் புக்கில் கொடுத்துருக்காங்க யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஓகேவா? Kingdom Protista has brought together Chlamydomonas, Chlorella, earlier placed in algae within plants and both having cell walls, with Paramecium and Amoeba, which were earlier placed in the animal kingdom, which lack cell wall. இந்த இடத்துல உங்களுக்கு 5 kingdom கிளாசிஃபிகேஷனில் இருக்கிற மிஸ்டேக்கை சொல்லியிருக்காங்க. விட்டேக்கர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா, பாரமீஷியம், அமீபா இதை எல்லாத்தையும் சேர்த்து கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவில் பிளேஸ் பண்ணார். எதிராலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4மே வந்துட்டு யூனிசெல்லார் யூகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4ஐயுமே கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவில் பிளேஸ் பண்ணிட்டார். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாமிடோமோனாஸ் அண்ட் குளோரெல்லா இருக்குல்ல, இந்த ரெண்டையும் லின்னேயஸ் பிளான்ட்ஸில் வச்சுருந்தார். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுக்குமே செல்வால் இருந்துச்சு. இங்கே சொல்லியிருக்காங்களா இயர்லியர் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன அர்த்தம்னா லின்னேயஸோட 2 kingdom கிளாஸிஃபிகேஷன். சரியா? ஸோ இந்த கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா ரெண்டுக்கும் செல்வால் இருக்கிறதுனால அவர் பிளான்ட்ஸில் வச்சுருந்தாரு. அண்ட் அதே மாதிரி பாரமீஷியன் அமீபாவை அனிமலில் வச்சுருந்தாரு. ஏன்னா அதுக்கு செல்வால் கிடையாது. ஆனால் விட்டேக்கர் என்ன பண்ணிட்டாரு, இந்த கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா, பாரமீஷியம், அமீபா இது எல்லாமே யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக்காக இருக்குது, அதனால் கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவில் வச்சுட்டாரு. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. It has put together organisms which in earlier classifications were placed in different kingdoms. ஸோ லின்னேயஸ் வேறு கிங்டமில் வச்சுருந்ததை இவர் ஒரே கிங்டமில் கொண்டு வந்து வச்சுட்டாரு அப்படின்றாங்க.
This happened because the criteria for classification changed. ஸோ இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாஸிஃபிகேஷனோட க்ரைட்டீரியாவை சேஞ்ச் பண்ணதுனால. ஆர்ஹெச் விட்டேக்கர் நிறைய க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணார்ல இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு, லைக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், பாடி ஆர்கனைசேஷன், இப்போ முன்னாடி பார்த்தோம்ல. ஸோ அந்த க்ரைட்டீரியாவை சேஞ்ச் பண்ணதுனால இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. This kind of changes will take place in future too, depending on the improvement in our understanding of characteristics and evolutionary relationship. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் ஃப்யூச்சர்லேயும் வர சான்ஸ் இருக்குது. அது எதை பொறுத்துனா நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம், அண்ட் அதே மாதிரி எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வருது, இதை பொறுத்து நான் இன்னும் நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. Over time, an attempt has been made to evolve a classification system which reflects not only the morphological, physiological, and reproductive similarities, but is also phylogenetic. For example, is based on evolutionary relationships. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமை எவால்வ் பண்ணுறதுக்காக இந்த மார்ஃபாலஜிக்கல்னால் என்ன, வெளிப்புற தோற்றம், ஃபிசியாலஜிக்கல்னால் செயல்கள், ரீப்ரொடக்டிவ் சிமிலாரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமை எவால்வ் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் சாப்டரில் வந்து நீங்கள் ஆர்ஹெச் விட்டேக்கரோட மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை இந்த 3 கிங்டம் பற்றியும் நம்ம படிப்போம். பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டமை தனித்தனி சாப்டர்ஸாக படிப்போம். சரியா?